கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் ஆவரேஜிங் செய்வது சரியான முடிவா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த வீடியோக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜி இன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, சோ ஆவரேஜிங் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் ஆக்சுவலா அவங்கள்ட்ட என்ன பண்றோம்னா பணம் கலெக்ட் பண்றோம் வச்சுப்போம். சே ஆக்சுவலி அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. சே ஆக்சுவலி ஒருத்தர் 500 ரூபாய் கொடுக்குறாரு, ஒருத்தர் 600 ரூபாய் கொடுக்குறாரு, ஒருத்தர் 700 ரூபாய் கொடுக்குறாரு, ஒருத்தர் 800 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு 4000 ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆவரேஜ் என்ன பண்ணுவோம்னா எல்லா அமௌண்ட்டையும் கூட்டி, அதாவது வந்துட்டு 4000 வந்துருச்சு. ஓகே, அப்போ ஒருத்தவங்க 500 ரூபாய் கொடுத்தாலும், இன்னொருத்தவங்க 600 ரூபாய் கொடுத்தாலும், ஒருத்தர் 700 கொடுத்தாலும் டிவைடட் பை 5 அப்படின்னு போடும்போது அப்ப ஆவரேஜா 800 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பதில தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தலைக்கு ஆவரேஜா எவ்வளவு கிடைச்சது அப்படின்னு கேட்டா இதுதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அதே மாதிரி பங்குச்சந்தையில் எடுத்துட்டீங்கன்னா ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஆவரேஜிங் எடுத்துட்டீங்கன்னா ஆவரேஜிங் அப், ஆவரேஜிங் டவுன், அதுக்கப்புறம் பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, சோ எதுக்காக வந்து பங்குச்சந்தையில ஆவரேஜிங் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பங்கை வாங்குறோம், ஒரு பங்கு ஒரு விலையில வாங்குறோம், சே 100 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ அந்த பங்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கீழே ரிடியூஸ் ஆகுது, இல்ல இன்க்ரீஸ் ஆகுது. 101 ரூபாய் ஆகுது, இல்ல 99 ரூபாய் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 101 ரூபாய் ஆகுறது இல்ல 99 ரூபாய் ஆகுறதுங்க பங்குச்சந்தையில என்னன்னு சொல்லுவோம்னா வாலடைலிட்டி. ஒரு ஆவியாகிற மாதிரி, அதாவது மேலையும் கீழையும் வந்துட்டு ஒரு பெண்டலம் இப்படி ஆடுது, அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டம் தான் வந்து வாலடைலிட்டி. அப்போ ஒண்ணு கீழே இறங்கிச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப நான் வாங்கின பொருள் 100 ரூபாய் உள்ள பொருள் வந்து இப்ப 99 ரூபாய் கிடைக்குது, 98 ரூபாய் கிடைக்குது, அதுக்கப்புறம் 50 ரூபாய் கிடைக்குது, 24 ரூபாய் திரும்ப திரும்ப வாங்குறது. இது வந்து ஆவரேஜிங் டவுன். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜிங் அப். ஓகே, ஆவரேஜிங் அப் அப்படிங்கும்போது நான் ஒரு பொருளை வாங்கினேன், அது 100 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்ப பார்த்தா அது 110, 120, 130 போயிட்டு இருக்கு. அப்போ நான் அதிகமா கொடுத்து கொடுத்து வாங்க, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானும் அந்த பங்குல வந்துட்டு என்கிட்ட ஒரு ரேலில வந்துட்டு நானும் செல் பண்ணிட்டு வெளில வரலாம். அதாவது வந்துட்டு என்கிட்ட இருந்து வாங்குறது ரெடியா இருக்கேன். ஏன்னா அதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப 100 ரூபாய் நான் வாங்கினேன், திருப்பி பார்த்தா சல்லுன்னு மேல ஏறுது 110, 120, 130 ஏறிட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொரு இதுலயும் நான் வாங்கிட்டு இருக்கேன். அப்படி வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜிங் அப். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜி. பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? பிரமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு பாட்டம் பேஸ் வந்து ஒரு அகலமா இருக்கும், அதுக்கப்புறம் மேல போக போக சோ கூரா இருக்கும். இங்க வந்து இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா, இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்சுவலி டிப், அதாவது என்ன சொல்றது பை இன் டிப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பொதுவா வந்து பங்குச்சந்தையில ஒரு எந்த ஒரு பங்கா இருக்கட்டும் ஸ்ட்ரெயிட்டா வந்து போகாது, சார்ட் பிரகாரம் கீழே இறங்கி இறங்கி ஏறும். ஓகே, தட் இஸ் கால்டு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சுவலி என்ன சொல்றது, அது ஒரு நல்ல பங்கு, ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான பங்கு, நல்ல ஒரு ஆக்சுவலி சொல்றது இப்போ வந்து ஒரு பிசினஸ் அதிகமா வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இறங்க இறங்க வாங்க பை இன் டிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அடிப்படையில் வாங்கினா அது வந்து பிரமிடிங், அதாவது ஒரு பிரமிடை போல உருவாக்குறது. ஓகே, சோ இதுதான் வந்து பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜி. சோ இப்போ ஆவரேஜிங் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகே, அதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100 குவான்டிட்டியை 100 ரூபாய் பிரைஸ்ல வாங்குறேன். அப்போ வந்து அதோட அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய். அடுத்து வந்து அது இறங்கிச்சு, எவ்வளவு இறங்கிச்சுன்னா 10 ரூபாய் இறங்கிச்சு. அப்போ 90 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். அடுத்து வந்து அதோட அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது 9,000 ரூபாய். திருப்பியும் இறங்கிச்சு 80 ரூபாய்க்கு இறங்கிச்சு. அப்பயும் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்கினா இப்ப 8,000 ரூபாய். இது வரைக்கும் நம்ம 3 வாட்டி நான் வாங்கியிருக்கேன். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய். 3 வாட்டி குவான்டிட்டி வந்து ஈச் வந்து 100 வாங்கினா அப்ப 300 குவான்டிட்டி. அப்ப 27,000 டிவைடட் பை 300 போகும்போது என்னுடைய ஆவரேஜிங் டவுன் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹோல்டிங் பிரைஸ் என்ன 90 ரூபாய். நான் அதாவது ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் வாங்க ஆரம்பிச்சேன் 100 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சேன். இப்போ என்னுடைய ஹோல்டிங் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 90 ரூபாய். ஏன்னா ஆவரேஜ் எப்படி வந்துட்டு அந்த பர்த்டே பார்ட்டி கலெக்ட் பண்ணது ஒவ்வொருத்தர் 500 ரூபாய் இருந்தாலும் 600 ரூபாய் இருந்தாலும் 800 ரூபான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆவரேஜ். ஓகே, பட் இட்ஸ் அ டவுன் ஆவரேஜ். அடுத்து வந்து நம்ம என்ன சொன்னோம், ஒரு பங்கு வந்து மேல ஏறிட்டே போகுது, என்ன சொல்றது பிடிக்க முடியல, அவ்வளவு ஃபாஸ்டா ஏறுது. அப்போ வந்து நான் 100 ரூபாய்க்கு வந்துட்டு 100 குவான்டிட்டி வந்து நான் வாங்கினேன், 10,000 இன்வெஸ்ட் பண்ண, திருப்பி ஏறுது 110 ரூபாய் இன்னொரு 100 குவான்டிட்டி வாங்க, திருப்பி ஏறுது 120 ரூபாய் இன்னொரு குவான்டிட்டி. அப்ப அதே 300 இது வாங்கியிருக்கேன். மேல வந்து பாத்தீங்கன்னா இறங்கும் போது 27,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஏறும் போது இங்க 33,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்போ வந்து ஆவரேஜ் அப் இந்த ஓகே ஏற ஏற வாங்குறது. அப்ப இதனுடைய ஆவரேஜ் பிரைஸ் 110. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆவரேஜ் டவுனுடைய ஆவரேஜிங் அப்னுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆவரேஜ் டவுனை என்னென்ன சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும், என்னென்ன ஆக்சுவலி விதமா நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பண்றோம், அப்புறம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஓகே, சோ இப்படி பண்ணும்போது எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த ஆவரேஜ் டவுனை பயன்படுத்த, அடுத்து இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்ப பயன்படுத்துது, அப்ப நமக்கு லாபகரமா இருக்கும். அதாவது நிறைய பேர் உணர்ந்த விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காங்க, அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சுருக்கத்தை நம்ம பார்ப்போம். அந்த இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு இதா பார்க்க போறோம். ஓகே, சோ ஆவரேஜ் டவுன் அப்படின்னு பண்ணும்போது என்ன பாத்தீங்கன்னா, பிரிங்கிங் டவுன் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஏ ஸ்டாக் ஹோல்டிங். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ரூபாயில வாங்கணும், 100 குவான்டிட்டி வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறங்க இறங்க வாங்கணும். எப்போ வந்துட்டு அப்ப என்ன நம்ம இறங்கி முடிச்ச பிறகு இப்ப நம்மளுடைய பிரைஸ் என்ன ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 90 ரூபாய். இப்ப 100 ரூபாய் இருக்கும் போதும் 90 ரூபாய் இருக்கும்போது என்ன டிஃபரன்ஸ்னா இப்ப 90 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் வந்தா கூட எனக்கு என்னோட ஹோல்டிங் வந்து ப்ராஃபிட்டபிளா முடியுது. அதே வந்து பழையதுல பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேல போனா தான் ப்ராஃபிட் முடியுது. அப்ப காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் வந்துட்டு கம்மியாகுது. தட் இஸ் கால்ட் லோயர் பிரேக் இவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் கெயின்ஸ். ஓகே, இது வந்து ஆவரேஜிங் டவுன். இதுதான் வந்து சோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்குது, நான் படிச்சது புரிஞ்சுக்கிட்டது, என்னோட அனுபவத்தை ஒவ்வொரு பாயிண்ட் நான் பொறுத்து ஒண்ணு நான் சொல்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சுவலி ஃபுல்லா வந்து ஒரு பேராகிராஃப் சொல்றது போல ஒவ்வொரு பாயிண்ட் சார். அடுத்து வந்து மேக்னிஃபையிங் லாசஸ். ஓகே, பொதுவா வந்து மேக்னிஃபையிங் கெயின்ஸ் சொல்லலாம், மேக்னிஃபையிங் லாசஸ் சொல்லலாம். ஓகே, அப்ப மேக்னிஃபையிங் கெயின்ஸ் எப்படின்னா கம்மியான பிரைஸ்ல நிறைய வந்து குவான்டிட்டி நம்ம வாங்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மேக்னிஃபையிங் கெயின்ஸ். ஓகே, அதே டயத்துல நம்ம வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் விலை மலிவா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா வாங்கிட்டு இருக்கும்போது அது என்ன ஆகுது? மேக்னிஃபையிங் லாசஸ். ஏன்னா அதிகமான குவான்டிட்டியை வாங்கிட்டு இருக்கேன், அதே டயத்துல என்னோட பணத்தை எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து இது என்ன பேரு அப்படின்னா மேக்னிஃபையிங் லாசஸ் அப்படின்னு. பொதுவா நம்ம குடும்பத்துல வந்து பேசுவோம் என்ன அப்படின்னா என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் வந்து நான் எனக்கு செலவு பண்ணி படிக்க வச்சேன்னு அப்பா சொல்லுவாரு, இன்னைக்கு வந்து ஃபெயில் ஆகி வந்து நிக்கிறேன் அப்படிம்பாங்க. பிசினஸ் சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் இந்த பிசினஸ்ல போட்டேன், இது மேல போன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இந்த பிசினஸ் இப்படி எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது நட்டமா போயிடுச்சு அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டவுனுங்கிறது கண்ணுக்கு நேரம் இறங்க இறங்க, அதாவது ஒரு நட்டமான ஒரு பிசினஸ் அப்படிங்கறத வச்சுப்போம், அப்படி பார்க்க இறங்க இறங்க திருப்பி திருப்பி அந்த நட்டத்துல வந்து ஒரு அகல பாதாள குழியில போடுற மாதிரி தான் வந்து. அதனாலதான் இது மேக்னிஃபையிங் லாஸ் சொல்றாங்க. இது கண்டிப்பா வந்து ரீபவுண்ட் ஆச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய சொல்றது ஒரு மேக்னிஃபையிங் கெயின்ஸ் இல்லைன்னா வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தோணும் அப்படின்னா இறங்க இறங்க நான் இதுக்கு நான் எக்ஸிட் பண்ணிருக்கலாமே, ஃபர்ஸ்ட் வந்து 10,000ல 1000 நஷ்டத்துல இருக்கும் போதே நான் எக்ஸிட் பண்ணிருக்கலாமே, மீண்டும் மீண்டும் நான் வாங்கி இன்னைக்கு 1000 நஷ்டத்தை வந்து இன்னைக்கு 10,000 ஆகிட்டேன், 10,000 நஷ்டத்தை இன்னைக்கு வந்து 50,000 ஆகிட்டேன், அப்படி ஒரு நிலைமைக்கு தன்னிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். கடைசியா என்ன வந்து நம்ம உணர வைக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து என்ன சொல்றது இப்ப இவன் படிக்க மாட்டான்னு தெரிஞ்சு நான் மேலும் மேலும் இவனுக்கு செலவு பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தை ஒரு தகப்பனார் சொல்லுவாரு. அதே மாதிரி இது வந்து இறங்குதுன்னு தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் நான் பணத்தை போட்டேன் பாரு, இட்ஸ் சம்திங் லைக் த்ரோயிங் மை குட் மணி ஆஃப்டர் த பேட். அது ஒரு கெட்ட விஷயம் தெரிஞ்ச பிறகு நான் திருப்பி அது மேல போடுறது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற உணர வைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இறங்க இறங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது ஒரு 10 ஸ்டாக்ல ஒரு 12 ஸ்டாக்ல சென்செக்ஸ்ல உள்ள ஒரு 30 ஸ்டாக் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாக் வாங்கும் போதும் இவ்வளவுதான் என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோல 1 லட்சம் ரூபாயில வந்து 10% நான் வச்சிருக்க போறேன், 25% வச்சிருக்க போறேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்ச காலத்துல வந்து அப்படி வாங்கியிருப்போம். ஆனா இந்த இறங்குதேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாங்குவது பாத்தீங்கன்னா இதனுடைய போர்ட்ஃபோலியோ அதிகரிக்கும். அதாவது வந்து அந்த ஸ்டாக்னுடைய போர்ட்ஃபோலியோ அந்த ஸ்டாக்கை சார்ந்த இண்டஸ்ட்ரியோட போர்ட்ஃபோலியோ இப்படி அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய ரிஸ்க் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் வந்துட்டு அதிகரிக்குது அப்படிங்கறதையும் உணரணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல நம்ம என்ன ஆயிடுவோம், ஒரு ஸ்டாக்கு வந்து லவ் ஆயிடும். அதாவது வந்துட்டு என்ன சொல்றது அதை வந்துட்டு விரும்ப ஆரம்பிச்சோம். அந்த ஸ்டாக்னா அது மாதிரி வந்து என்ன சொல்றது ஃபண்டமெண்டல் இருந்து இட்ஸ் ஓகே. சில நேரத்துல ஏதோ ஒரு காரணத்துல இதுக்கு முன்னாடி நான் சம்பாரிச்சேன், எப்பயோ ஒரு இந்த ஸ்டாக் எனக்கு வந்து நல்ல லாபம் கொடுத்துச்சு, அதனாலதான் வந்து சொல்லுவாரு எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து லவ் பண்ணாதீங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொல்லுவாரு, அதான் இந்தியாவுடைய வாரன் பஃபெட். சோ அப்படி வந்து ஏன் அப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுக்கல தூக்கி போட்டு போயிட்டே அப்படிம்பாரு, ஓகே அடுத்தது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்துட்டு அன்லெஸ் அதர்வைஸ் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பார்க்காம ஃபண்டமெண்டல் ஸ்டிக் பண்ணாம ஒரு ஸ்டாக்னோட பெயரை வச்சுக்கிட்டோ இல்ல ஏதோ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாரு இல்ல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெவல விழுவக்கூடாது அப்படிங்கறதும் வந்து உணர வேண்டிய விஷயம். ஆவரேஜிங் ஸ்டாக்ஸ் ஆன் டிப்ஸ் இஸ் எ லாசர் கேம். அதிகமான அதாவது ட்ரேடர்ஸா இருக்கட்டும் இன்வெஸ்டரா இருக்கட்டும், அதாவது ஒரு 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஹை ப்ராபபிலிட்டி அதாவது ஹை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜிங் ஸ்டாக்ஸ் ஆன் டிப்ஸ் இஸ் எ லாசர் கேம் அன்லெஸ் அதர்வைஸ் we are thoroughly studying and investing into that stock அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் கேச்சிங் ஏ ஃபாலிங் நைஃப். ஒரு கத்தியை வந்து மேலேந்து ஷார்ப்ல இருந்து போடும்போது அந்த கத்தி யாராவது பிடிப்பீங்களா? அந்த தைரியம் நமக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஆனா ஸ்டாக்ல மட்டும் ஏன் பிடிக்கிறோம் அந்த மாதிரி விழுகாங்க சார். ஈவன் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சில பங்கு வந்து நம்மளுக்கு ஈவன் விருப்பமான பங்கு கூட ஏதோ ஒரு காரணத்தை விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதோட காரணம் கண்டுபிடிக்க முடியல. நான் 2 வாட்டி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் ஃபண்டமெண்டல் வந்து நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனா பார்த்தா இறங்கிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க உணர வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ வந்துட்டு என்ன சொல்றது ஏதோ ஒரு டிராப்ல மாட்டிக்கிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் வந்து இன்னும் வந்துட்டு நமக்கு வந்து சேரல, அது தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வித்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி டயத்துல நீங்க வாங்கக்கூடாது. டோட்டலா அது பாட்டத்துக்கு போகட்டும், அதோட விஷயம் என்னங்கிறது வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிமா. இதுக்கு ரீசெண்டா வந்து எக்ஸாம்பிள் நடந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்துட்டு அந்த ப்ரொமோட்டர் வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அதனால
நார்மலா எங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்களே, அந்த அவங்களோட டெபாசிட் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடுச்சு. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆக்சுவலி லாக்டவுன்ல இண்டஸ்இண்ட் பேங்க் வந்துட்டு இட் வாஸ் கோயிங் டவுன் லைக் எனிதிங் ஆக்சுவலி பிலோ 300 rupees அரௌண்ட் ஆக்சுவலி 200 to 300 ரேஞ்சில் வந்து கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்ப மேல இருந்துச்சு. அது வரைக்கும் வந்து இறங்க இறங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த டயத்துல அனலைஸ்டா இருக்கட்டும், நிறைய ஆக்சுவலி ரிசர்ச் பீப்புளா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உணரணும். ஆவரேஜ் டவுன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்த பாயிண்ட் என்ன எடுத்துட்டீங்க, can be used in panic and fear markets. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல வந்து பங்குச்சந்தையில வந்து ஒரு செலிப்ரேஷன் நடக்கும், பயமும் நடக்கும். செலிப்ரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து காட்டுது. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா லோக்கலா குளோபலா நடந்துட்டு இருக்கு, அதனால வாங்குவோம். அது ஒரு பட்ஜெட்டா இருக்கட்டும், இல்ல வந்து மேக்ரோ லெவல யூஎஸ் லெவல இருக்கட்டும். அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஸ்டாக்குக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா எல்லாரும் பயந்து வித்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் பணம் வேணும், இல்ல அடுத்து என்ன நடக்கும், வாழ்க்கை லைஃப் வந்து அன்சர்டா இருக்கு, லைக் ஆக்சுவலி இந்த கோவிட் மாதிரி. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேனிக்லயும் ஃபியர்லயும் வந்து வித்துட்டு இருப்பாங்க. அப்ப நல்ல நல்ல பங்குகள் குவாலிட்டியா கிடைக்கும். அந்த மாதிரி டாவத்துல வந்து ஆவரேஜ் டவுன்ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்திக்கலாம். அப்போ வந்து ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல பண்ணும்போது, ஏன்னா வந்து கேஷ் கவ் கம்பெனி, ஓகே, அந்த மாதிரி கம்பெனில நல்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் உள்ள கம்பெனி. சோ அப்படி உள்ள கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா, சோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உள்ள கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆவரேஜ் பயன்படுத்தி. இன்னும் சொல்ல போனா வாரன் பஃபட் பயன்படுத்துற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நிறைய வந்து பங்குச்சந்தை இறங்க இறங்க எல்லாரும் வந்து வாரன் பஃபட் இந்த கேள்வி கேட்டா நான் பயப்பட போறது, ஏன்னா நான் வாங்கின பங்குலாம் வந்து நான் 10 வருஷத்தை ஸ்டாக் மார்க்கெட் இழுத்து போனா கூட நான் பயப்பட மாட்டேன், அந்த மாதிரி பங்குல தான் அனலைஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். அப்படிங்கும்போது இது எல்லாமே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபட் சொல்லுவார். ஓகே, சோ அப்போ இந்த ஒரு ஆவரேஜ் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறது நல்ல பங்குகளை தேர்ந்தெடுக்கும் போது, நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வந்து ஒரு வெல்த் அக்குமுலேஷன் ஆகுது. அதே டயத்துல எப்படிப்பட்ட பங்குல ஆகணும், நம்மளுடைய வாரன் பஃபட் சொல்ற மாதிரி சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ், நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்மளால உணரக்கூடிய விஷயம். இப்ப கிராஃபைட் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த கிராஃபைட் யூஸ் ஆகுறது என்னங்கிறது ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரியலன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதே வந்துட்டு அவங்க உணரக்கூடிய ஹமாம் சோப்பு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த டயத்திலும் வந்து நான் பயன்படுத்துற ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி HEL புரியும் அப்படின்னா அந்த மாதிரி பங்குல வாங்கணும். இந்த ஈவன் ஆக்சுவலி ஆவரேஜிங் டவுன் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி கண்டிப்பா அது ஒரு மறுக்க முடியாத விஷயம். என்ன அப்படின்னா, இட்ஸ் a ஸ்மார்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆவரேஜிங் டவுன் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, நீங்க வந்து கரெக்டா ஒரு பங்குல தேர்ந்தெடுத்தா. இல்லைன்னா இட்ஸ் a worst mistake done by the investor actually. ஆவரேஜ் டவுன் அது சரியா பண்ணலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் வந்துட்டு ஆவரேஜிங் அப்படிங்கும்போது ப்ளூ சிப் ஸ்டாக் பண்ணணும்னு சொன்னோம். ஸ்மால் இன்வெஸ்ட் ஸ்மால் அண்ட் மிட் ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருக்கட்டும், இன்வெஸ்டர் இருக்கட்டும், ஏன்னா அதனுடைய விஷயங்கள், அதனுடைய மார்க்கெட்ல புள்ளிவரம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, எந்த டயத்துல வேணா நடக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிக்கே வந்து சரியான பிசினஸ் இல்லாம சின்ன மிடில் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சீக்கிரம் வந்துட்டு மேல வர முடியாது. அதனாலதான் அவாய்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க. இது வந்துட்டு இட்ஸ் அவாய்ட் தான், இட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இஃப் யூ நோ ஆக்சுவலி வாட் இஸ் தட் வாட் தே ஆர் டூயிங், நம்ம சொன்ன மாதிரி சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் இருக்கட்டும், அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். இப்போ ஆவரேஜ் டவுனை வந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் ஆக்சுவலி வடிவத்துல டிஃபரெண்ட் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஷேர் பண்ண. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, ஆவரேஜிங் அப். ஓகே, சோ ஆவரேஜிங் அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு இட்ஸ் a ட்ரெண்ட் இஸ் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. அந்த ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரெண்ட்ல வந்து நகர்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இட்ஸ் a ரிவார்டிங் ஸ்ட்ராட்டஜி பர்டிகுலர் ரைசிங் மார்க்கெட். ஓகே, சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கிறது அதிகம். ஏன் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து அது மேல போயிட்டே இருக்கு, நான் திருப்பி வாங்கிட்டே இருக்கேன். காரணம் என்ன, அது மேல போப்ப. சோ இது வந்து ஒரு ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உச்சிக்கு போனோம்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகாம டக்குனு வெளில வந்துருவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா வந்து நான் எதிர்பார்த்த ஒரு ரைட் டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ரைசிங் டைடு தட் லிஃப்ட்ஸ் ஆல் அப்படிம்பாங்க. அதாவது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு கடல்ல வந்து ஒரு அலை வருது, இந்த அலையில வந்துட்டு நமக்கு தேவையான ஒரு பாலை போடுங்க, நமக்கு தேவையில்லாத வந்துட்டு ஒரு குடிச்ச ஆக்சுவலி ஒரு வாட்டர் கப்பையோ ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கி போடுங்க. ஒரு அலை அங்கிருந்து வருதுன்னா இந்த அலை என்ன பண்ணும், இரண்டையும் வந்துட்டு நமக்கு தேவையானதையும் தேவையில்லாதையும் கொண்டு வந்து நம்மளோட கரையில சேர்க்கும். ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்ல ஒரு புல் மார்க்கெட்ல எல்லா பங்குகளும் மேல ஏறும். ஓகே, எப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி, ஒரு தெருல ஒரு திருவிழா நடக்குதுன்னா ஈவன் வந்து ஒரு பட்னியா இருக்கிற குடும்பத்துக்கு கூட அன்னைக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஆனா அது எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னா இல்ல, அந்த திருவிழா முடிஞ்ச திருப்பி வந்து அவங்க பழைய நிலைமைக்கு வருவாங்க. ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்லுவாரு வாரன் பஃபட் சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, ஒரு புயல் முடிஞ்ச பிறகுதான் வந்துட்டு யார் அதுல அம்மனமா நிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிம்பாரு. அப்படின்னு அர்த்தம் புல் மார்க்கெட் தெரியாது, ஒரு கூட்டத்தோட கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி டயத்துல வந்து ஒரு ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், கண்டிப்பா ஆவரேஜிங் அப்புங்கிறது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து வில் பி யூசிங் தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவரு கூட என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கே தவணை கூட
பை மோர் பட் செல் இட் as soon as it starts falling heavily. ஓகே, வாங்கிட்டே இரு, டக்கு டக்குன்னு வாங்கிட்டு இரு, எப்ப விழுவ ஆரம்பிக்குதோ டக்குன்னு வித்துட்டு வெளில வந்துரு. ஓகே, இப்படி இவங்களாம் சொல்ல போனா ஜாம்பவான்கள் இவங்க ட்ரேடிங்ல வந்து இவங்க சம்பாதிக்கிறது காசு இல்ல. ஓகே, சோ பை மோர் as the stock is moving in the right direction அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு போர்ட்போலியோ இருக்கும்போது அப்போ வந்து இது மேல போயிட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்றேன்னா என்னோட வின்னிங் சான்ஸ் அதிகமா படுத்துறது, அது பட்டியல வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் போர்ட்போலியோ நாங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. சோ அந்த அடிப்படையில தான் இந்த ஆவரேஜிங் அப்ப பயன்படுத்துவாங்க. இந்த ஆவரேஜிங் பயன்படுத்தும் போது சில பேர் வந்து சில ஆக்சுவலி ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சில ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் நம்பி வந்து பண்ணுவாங்க. அப்போ ஆவரேஜிங் அப்படிங்கிறது என்னன்னா மேல போயிட்டு இருக்கும்போது தெரியுது அப்போ அந்த கம்பெனி வந்து நல்லா செழிப்படைந்துட்டு இருக்கனால மேல போகுது அப்படின்னா இட்ஸ் சம்திங் லைக் இன்டைரக்ட்லி we are avoiding problematic companies அப்படினே சொல்லலாம். சோ ஆவரேஜிங் அப் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா சிப்பு ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஒரு பங்குல தேர்ந்தெடுத்து திரும்ப திரும்ப அது மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அது வந்துட்டு ஆவரேஜிங் அப். அப்படி பண்ணும்போது என்னன்னா we should be very careful. அந்த பங்குல தேர்ந்தெடுக்கும் அந்த பங்குல சரியா தேர்ந்தெடுக்கலாம். நம்ம வந்து மேலும் மேலும் அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அது வந்துட்டு நம்மளுடைய தேர்வு சரியில்லை கண்டிப்பா வந்து மேக்னிஃபைங் லாஸ் அதுவும் வந்து தெரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன் இருக்கும். அந்த டயத்துல வந்து மார்க்கெட்லாம் வாட்ச் பண்ணணும். அந்த டயத்துல வாங்கணும்னா நம்ம தான் டாப்ல இருந்து கீழே இறங்கும். ஓகே, அதையும் வந்து நம்ம உணரணும் அப்படிங்கிறது இந்த ஆவரேஜிங் அப்பல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். சோ ஓவரால் நம்ம என்ன பார்த்தோம் அப்படி பாத்தீங்கன்னா ஆவரேஜிங் இன் ஸ்டாக் மார்க்கெட், ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜி இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற அடிப்படையில ஆவரேஜிங் டவுன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது வந்து ட்ரேடிங் பொருந்தும், இன்வெஸ்டிங் பொருந்தும். ஆவரேஜிங் அப்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அது ட்ரேடிங் பொருந்தும், இன்வெஸ்டிங் பொருந்தும். பிரமிடிங் சொல்லிட்டு நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன் பயன்படுத்தி டிப்பிங் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம். ஓகே, சோ அப்போ ட்ரேடிங் ஒன்னு இருக்கு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு, அப்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு. அப்போ ஆவரேஜ் டவுன் எப்போ அப்படி பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல வந்து நோ அப்படின்னு சொல்லலாம், அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் டேர்ம்ல நோன்னு சொல்லலாம், லாங் டேர்ம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா வாங்குங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, நல்ல ஃபண்டமெண்டல் வாரன் பஃபட் இதுதான் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு வயபிள் ஸ்ட்ராட்டஜி, ஒரு லாங் டேர்ம் வின்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பங்கு வந்து சூப்பர் பங்கு, எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, லைக் கோவிட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம். சோ கரெக்ஷன் இதை நான் பயன்படுத்தி ஆவரேஜ் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். ஆவரேஜிங் அப் அப்படிங்கும்போது ட்ரேடிங் இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் இருந்தாலும் லாங் டேர்ம் வாங்குறது பை பை பை. ஓகே, இந்த மொமெண்டம் இஸ் தேர். சோ நிறைய பேர் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு, நீங்களும் பைங்க அந்த ராலியில பங்கெடுங்க. டக்குன்னு எல்லாரும் விற்கிறதுக்கு முன்னாடி விற்க ஆரம்பிச்ச உடனே நீங்க டாப்ல உடனே வித்துருங்க, ஆர்கே தமனி சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பிரமிடிங் அப்படிங்கும்போது ஒவ்வொரு டிப்லையும் வாங்க, அக்குமுலேட் பண்ணுங்க. அது வந்துட்டு ட்ரேடிங்கா இருக்கட்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், கண்டிப்பா அது வந்து ஒரு பயனுள்ள ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு ஓவராலா நம்ம ஆவரேஜ்ல 3 ஸ்ட்ராட்டஜி பார்த்திருக்கோம். தட் இஸ் ஆவரேஜ் டவுன், ஆவரேஜிங் அப் அண்ட் பிரமிடிங். ஓகே, சோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா fill in the blank for the analogy learned for the bull market. நான் வந்து இந்த அனாலஜி சொன்ன ரைசிங் டேஷ் ஆக்சுவலி லிஃப்ட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஷ் என்ன அப்படிங்கறத நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான ஆன்சரை கொடுக்க முடியும். கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பொழுதும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. நல்ல ஒரு தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.